மூத்த மொழிகளில் ஒன்றான தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள். அதிகாரம் 7, மக்கள் பேறு. குறள் எண் 66. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். விளக்கம்: புல்லாங்குழலின் இசையும் யாழின் இசையும் மிக இனிமையானது என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் தங்கள் குழந்தையின் மழலைச் சொற்களை കേൾക്കവില്ലേ என்று അർത്ഥം. ഏറ്റവും പുരാതനമായ ഭാഷകളിൽ ഒന്നായ തമിഴിൽ രചിക്കപ്പെട്ട തിരുക്കുറൽ. അധ്യായം 7, സന്താനങ്ങൾ. കുറൾ 66. ഓടക്കുഴലിൻ്റെ സംഗീതവും കിന്നരത്തിൻ്റെ സംഗീതവും ഏറ്റവും മധുരമാണെന്ന് പറയുന്നവരുണ്ട്. പക്ഷേ അവർ അവരുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ സ്വരം അതിനേക്കാൾ മധുരമാണെന്ന് മനസ്സിലാക്കുന്നില്ല.